ஸோ குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நீங்கள்லாம் வெயிட் பண்ண கோர்ஸ், ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் ஒன்லி ஃபார் ஃபுல் டைம் ட்ரேடர். யாரெல்லாம் ஃபுல் டைமில் ட்ரேடிங் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ, ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் அதர்ஸ், நீங்கள் வந்து பேசிக் இல்லை பிகினர், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இருந்தீங்கன்னா ஸ்டே அவே, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இது என்னோட லாஸ்ட் கோர்ஸ். திரும்ப சொல்கிறேன், இது என்னோட லாஸ்ட் கோர்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுக்க மாட்டேன். திரும்ப சொல்கிறேன், ப்ரோ கோர்ஸ் கிடையாது. ஏன்னா என்னோட டார்கெட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் கொடுக்கணும்னு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த மைல் ஸ்டோனை நான் ரீச் பண்ண போகிறேன். ரைட், ஸோ இந்த வாட்டி நான் உங்களுக்கு கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ். நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு கெரியர் இன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ், மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம கோர்ஸில் என்னென்ன கற்றுக்க போகிறோம், டாபிக்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டாபிக்ஸ் கற்றுக்க போகிறோம்னு பாருங்கள். ஒன்லி லிமிட்டட் வெர்ஷன், லிமிட்டட் சீட்ஸ் தான். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க போகிறது இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். என்னென்ன மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட், அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எங்கே என்ட்ரி பண்ணணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், எக்ஸாக்ட் சப்ளை ஜோன் இது, எக்ஸாக்ட் டிமாண்ட் ஜோன் இது, இன்க்ளூடிங் மை சீக்ரெட் FIDI பாக்ஸ் தியரி. ஓகே, இந்த பாக்ஸ் தியரி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், விச் ஒர்க்ஸ் ஆன் ஆல் மார்க்கெட். எந்த மார்க்கெட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், தேர்ட், த சீக்ரெட் பிஹைண்ட் மார்க்கெட் மூவ் அண்ட் மார்க்கெட் சைக்காலஜி. உங்களை மார்க்கெட்டில் எப்படி ட்ராப் நடக்குது, இதோட மூவ்ஸ் எப்படி, மார்க்கெட்டோட சைக்காலஜி எப்படி, ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எதை பேஸ் பண்ணி என்ட்ரி இருக்குது, எதை பேஸ் பண்ணி எக்ஸிட் இருக்குது, இது எல்லாம் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் பேசிக்லேயே நான் கற்றுக் கொடுத்துருவேன். பேசிக் ஸ்டாக் பிக்கிங், ஒரு ஸ்டாக் எப்படி பிக் பண்ணணும், அதோட ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் என்ன, அதை எப்படி ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக் என்னென்ன இருக்கும், அதோட க்ரைட்டீரியா என்ன, அதோட மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்ற ப்ராக்டிஸ், இதெல்லாம் உங்களுக்கு டே 1 கவர் ஆகும். ஓகே, ரைட். ஸோ வாங்க டே 2 என்ன கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டே 2 உங்களுக்கு எக்ஸாக்ட் பையிங் கேண்டில். ஓகே, நான் இதிலே கவர் பண்ணிடுவேன், பட் இதில் நான் வந்து எக்ஸாக்ட் பையிங் கேண்டில், நிறைய பேருக்கு பண்ணணும்னு தெரியும், எடுக்கணும்னு தெரியும், ஆனால் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாது. ஐ வில் ஷோ யூ த எக்ஸாக்ட் பையிங் கேண்டில் அண்ட் ரிவர்சல் கேண்டில். எந்தெந்த கேண்டில்லாம் ரிவர்சல்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது, திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நெவர் எவர் டேக் எனி ரிவர்ஸ் ட்ரேட். நீங்கள் இதை எடுப்பீங்க, திரும்ப மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்ப இப்படி ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயும் இருக்கட்டும், இங்கேயும் இருக்கட்டும், எங்கே உங்களுக்கு எக்ஸாக்டாக ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஸோ என்ன ஒரு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரிவர்சல் ட்ரேடுக்கு பிளான் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைட், ஸோ டிஃப்ரெண்ட் மார்க்கெட். ஸோ என்னென்ன மார்க்கெட் இருக்குது உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஸ்டாக்ஸு உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது, கொமோடிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ MCX, NCDX எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுவேன். ஸோ ஒரு இன்ட்ரோ நம்ம இது போவோம். அதுக்கப்புறம் சீக்ரெட் தியரிஸ், என்னோட சீக்ரெட் தியரி, மார்க்கெட் மூவ்ஸ், மார்க்கெட் பிரேக் அவுட். ஓகே, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண ஒரு எக்ஸல் ஷீட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ரைட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலமாக நீங்கள் ஒரு ரிவர்சல் டைம்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ரிவர்சல் டைம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டைம் ஏற்ற மாதிரி ரிவர்சல் நடக்கும். டைம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேம். ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், அதனால தான் ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிகாஸ் தே பிலீவ் ஆன் டைம். ஓகே,
அவங்கள பொறுத்த வரைக்கும் எது சாப்பிட்றோமோ இல்லையோ, அவங்களோட தீட்டா டிகே, அதாவது டைம் டிகே வந்து பையரோட டைம் டிகே ஆக 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 செல்லருக்கு ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் செல்லர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெக்னிக்ஸை அகைன்ஸ்டாக நீங்கள் எப்படி போகணும், செல்லிங் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நான் கூட சொல்லித் தருவேன். ரைட், வாங்க. ஸோ வாட் ஆர் த தேர்ட் கோர்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், டெலிவரி, இன்ட்ராடே எல்லாம் நான் சொல்லுவேன். இது கூட நான் ஸ்விங் ட்ரேடிங், ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் நான் சொல்லி தருவேன். ரைட், ஸோ இதில் அதுவும் கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு த இண்டிகேட்டர்ஸ். இன்ட்ரடக்ஷன் டு த இண்டிகேட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர் பேஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லை. இண்டிகேட்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறது தான். பட் வி டோன்ட் பிலீவ் ஃபுல்லி ஆன் இண்டிகேட்டர். திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸ் இவங்களோட சீக்ரெட்ஸ் தெரியணும். நீங்களே பார்க்குறீங்க, டெய்லி நான் வந்து எஃப்ஐடிஏவோட லெவல்ஸ் கொடுக்குறேன். இதோட அக்யூரசி எவ்வளோ பர்சன்டேஜ்னு உங்களுக்கே தெரியும். 100% அக்யூரசி கொடுக்குறேன். என்னோட லெவலில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னா அது யார் தப்புன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த சைக்காலஜி கூட நான் டெவலப் பண்ணுவேன். அதெல்லாம் கூட நீங்கள் கவர் ஆகும். வாங்க அடுத்து என்னதுன்னு பாருங்கள். டே 3ல். ஸோ டே 3ல் நம்ம ட்ரேடர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா, ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கீங்கன்னா, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி என்னவாக இருக்கும், வால்யூம்ஸோட சீக்ரெட்ஸ் அதை நம்ம சொல்லி தருவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் சீக்ரெட், டாட்டா ட்ரேடிங், ஓகே. ஸோ எல்லாமே நான் சொல்லி தருவேன் வித் காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட்டாக இண்டிகேட்டர் மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்க்குறதுக்கு, ஐ மீன் இண்டிகேட்டர் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களோட அக்யூரசி நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுப்போம் டே 3ல். டே 3ல் இன்னும் இருக்குது, ஈஸி எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அனலைசிங் ஆப்ஷன் செயின். எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது, வேரியஸ் ஸ்டாக் மெத்தட், இண்டெக்ஸ், சீக்ரெட் சைட் ஃபார் கெட்டிங் டாட்டா வெரி ஃபாஸ்ட். உங்களுக்கு சில சீக்ரெட் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு எப்படி, வித்தவுட் எனி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், எந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேட்டாவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்குவது எப்படி. ஓகே, ஸோ அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு இதில் சொல்லி தருவேன். ரைட், ஸோ வாங்க வேறு என்னென்னு நான் சொல்லித்தரேன் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. அதோட க்ளீன் சார்ட் டெக்னிக்கில் எக்ஸிட், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எப்படி எடுக்கிறது நான் சொல்லி தருவேன். சார்ட்டு க்ளீனாக வைக்கிறோம். ஓகே, ஸோ என்ட்ரி, எக்ஸிட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. நிறைய பேர் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லை, கண்ணை மட்டும் உங்களுக்கு இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், எதுவும் தெரிய மாட்டேங்குது. சில கேண்டில்ஸ் இருக்குது, அந்த கேண்டிலில் மட்டும் தான் நீங்கள் பையிங் போகணும். ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை நான் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ ஓஐ டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறது, அட்வான்ஸ் மெத்தட், ஃபாஸ்டஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, ஓகே, இதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ரெங்கோ டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இது மட்டும் இல்லை, இது கூட நான் வந்து ஹைக்கன் அஷியும் சொல்லி தருவேன். ஓகே, ஹைக்கன் அஷி, ஓகே, ஹைக்கன் அஷியோட சார்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ வாங்க அடுத்தது. ஸோ டே 4. ஸோ டே 4ல் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம். டே 4ல் லைவ் ட்ரேடிங் யூஸிங் காம்பினேஷன் ஆஃப் ஆல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம லைவ் ட்ரேடிங் கற்றுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ஷன் செல்லிங், ஸ்டாடில், ஸ்ட்ராங்கிள் எல்லாம் என்னென்ன, ஸோ எப்படி அது பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன். ரைட், நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு திஸ் பர்சனல் ட்ரேடிங் செட்டப், என்னோட பர்சனல் ட்ரேடிங் செட்டப் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரைட், வித் இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், ஈச் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நான் இண்டிவிஜுவலாக கொடுப்பேன். லைவ் தான், எந்த ரெக்கார்டிங் கிடையாது, டைரக்ட் இன்ட்ராக்ஷன் தான். நீங்கள் நாங்கள் இன்ட்ராக்ட் ஆகிறோம், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். நீங்கள் ஃபுல்ஃபில் ஹாப்பியாக இங்கேருந்து போகணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு எய்ம். உங்களுக்கு கேட்க வேண்டிய டவுட்ஸ் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஓகே, வித்தவுட் எனி என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த திங்கிங்கும் இல்லாமல் தாராளமாக கேளுங்க. பிகாஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் இட். ஓகே, ஸோ ரைட் டெக்னிக், அனாலிசிஸ், டாட்டா எக்ஸிக்யூஷன் எல்லாமே நான் சொல்லி தருவேன். இதோட 2 months, 2 மாதத்துக்கான உங்கள் ஹேண்ட் ஹோல்டிங். ஓகே, 2 மாதத்துக்கான ஹேண்ட் ஹோல்டிங் உங்களுக்கு கையை பிடிச்சி நான் சொல்லி தருவேன். ஓகே, மார்க்கெட்டில் உங்களுக்கு கையை பிடிச்சி உங்களுக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். நான்
உங்களுக்கு அது அவ்வளோலாம் தேவையும் படாது. என் லெவல்ஸ வச்சே நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இவ்வளவும் கத்துக்கிட்ட அப்புறம் நீங்க உங்களுக்கு சொல்றோன்றது அந்த ஒரு அவசியமே தேவைப்படாது. இருந்தாலும் ஐ அம் தேர். ஓகே. 2 மந்த்ஸ் நான் ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட் ஹோல்டிங் குடுக்குறேன். ரைட்? ஓகே. இப்போ கமோடிட்டி மார்க்கெட்ட பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. ஸோ இதில நம்ம கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே குவிஸ் இருக்கும். நானே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணணும். இது மூலமா உங்களோட நாலேட்ஜ் லெவல் உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நீங்க வந்து நாலேட்ஜபிளா இருக்கீங்கன்ட்டு. ரைட்? ஸோ கமிங் பேக் டே 5. டே 5ல நீங்க என்ன கத்துக்கிறீங்க? டவுட் செஷன் ஃப்ரம் மை டீச்சிங்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் டீச்சிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா என்ட்ட கேளுங்க. நீங்க ஏன்னா 4 நாளா மார்க்கெட்ட வாட்ச் பண்றீங்க. 4 நாளா நீங்க வந்து மேபி ட்ரேடும் எடுக்கலாம். மேபி நீங்க கத்துக்கிட்டு நீங்க ட்ரேட் கூட பண்ணலாம். ரைட்? பட் ஸ்டில் தேர் ஆர் சோ மெனி டவுட்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் டைரக்ட்டா ஷூட் பண்ணலாம். ரைட்? நான் உங்களுக்கு டெஃபினட்டா என்னோட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் வித் ப்ரூஃப். சும்மா காத்துல அடிக்கிறது இல்ல, வித் ப்ரூஃப். ப்ரூஃபோட நான் காட்டுவேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நடக்குன்றத விட இது பண்ணா ப்ராஃபிட் வரும்ன்றது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. கமிங் பேக் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் உங்களோட செஷன்ஸ் இருக்கும். உங்ககிட்ட நான் ப்ராப்ளம் கொடுப்பேன். அதை நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி சொல்லணும். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லித் தரணும். ஐ மீன் நீங்கள் எனக்கு இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான டவுட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆவீங்க. நான் சொல்லி கொடுக்குறது இருக்கட்டும், நானே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகே. நம்ம ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, லைவ் ட்ரேடு டிப்ஸ் ஃப்ரம் ஈச் ஸ்டூடெண்ட். நான் லைவ் ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சொல்லணும். கற்றுக்கிட்டதுல நீங்கள் சொல்லணும். இந்த இடம் என்ட்ரி போகணும்னு சொல்லணும், இந்த இடம் என்ட்ரி போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஸோ அந்த லெவலுக்கு நான் உங்களை வந்து உங்கள் நாலேஜை நான் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வியூ. எதனால் நான் இது பண்ணுறேன்னா, மார்க்கெட்டை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு த வேர்ல்ட் மார்க்கெட், நம்ம நாஸ்டாக், டோஜான்ஸ் எல்லாம் அதை பற்றி நான் இன்ட்ரோ கொடுப்பேன். ஓகே. ஸோ அங்கேயும் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இன்டர்நேஷனல் மார்க்கெட் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்குண்டான டெக்னிக்ஸ் கூட நான் கற்றுக் கொடுப்பேன். டோன்ட் வெரி. ஓகே. ஸோ பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், உங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்குறோம் பாருங்கள். ஸோ டே 6 வருது. டே 6 ஸோ ட்ரேடிங் டே டவுட்ஸ். ஓகே. ட்ரேடிங் டேல நடக்கிற டவுட்ஸ். நீங்கள் ட்ரேட் எடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, முதல்ல இருந்தது டவுட் செஷன்ஸ். நான் கற்றுக் கொடுக்குற டவுட். இந்த கற்றுக் கொடுக்குறத நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அப்படியே நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ட்டு. ஏன்னா உங்களுக்கே நீங்கள் கமெண்ட்லேயே எனக்கு கொடுத்துறீங்க, சார் நான் இங்கே இடத்துல கால் போனேன், ஆனால் புட் எனக்கு ட்ராப் போச்சு, தெரியாமல் ட்ராப் ஆகிட்டேன் சார், பட் ஆனால் சேஃபாக நான் எக்ஸிட் ஆகிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அனலைசிஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட கிளாஸஸில் எல்லாருக்கும் சொல்லணும். உங்களோட கன்ஃபஷன்ஸ் எதாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ தட் அடுத்த ஸ்டூடெண்ட்டும் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அண்ட் வில் பி டெலிவர்ட் டு ஸ்டூடெண்ட் இன் திஸ் செஷன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த குரூப்பில் அந்த விஷயம் ஷேர் ஆகும். நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு ஷேர் ஆகும். அதுக்குண்டான என்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலான்றதும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதெல்லாம் நான் வந்து அந்த லெவலில் உங்களை வந்து கொண்டு வந்து விட்டுருவேன். ரைட்? ஸோ டே 8 and 9 முக்கியமாக ப்ரைஸ் ப்ரீமியம் கான்செப்ட். ப்ரைஸோட ப்ரீமியம் எந்த கான்செப்டில் மொமெண்டம் இருக்குதுன்றதை நான் சொல்லித் தருவேன். ஆசிலேட்டர்ஸ், ஆப்ஷன், ஸ்கால்பிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கால்பிங் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் இந்த கிளாஸில். ஓகே. எப்படி ஸ்கால்ப் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அடுத்தது நான் இண்டிகேட்டர் ட்ரேடிங். எந்த இண்டிகேட்டர் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணுறது. ரைட்? ஸோ பொசிஷனலாக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ லைவில் காட்டுவேன் நான். ஓகே. லைவில் உங்களுக்கு நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணி காட்டுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டே 10ல் பாருங்கள், டெக்னிக்கல் ரிசர்ச். பீயிங் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் எப்படி டெக்னிக்கலி எப்படி ரிசர்ச் பண்ண முடியும், எதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சா உங்களுக்கு அதுக்குண்டான கீ சொல்யூஷன் கிடைக்குன்றத நான் வந்து இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக உங்களை நான் மாற்ற போகிறேன். ரைட்? அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ ஸ்டே டியூன்.
அதே மாதிரி என்னோட எல்லா சீக்ரெட்டும் இதில் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். தட்ஸ் இட். ஏன்னா எதுக்காகன்னா உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். திஸ் இஸ் மை கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ப்ரோ ட்ரேடிங் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஓகே, திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இருக்கிறனால நான் உங்களுக்கு எல்லா சீக்ரெட்ஸும் இதில் கற்றுக் கொடுப்பேன். இதை தவிர நம்ம என்ன கற்றுக்குறோம் பாருங்கள். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம கற்றுக்கிட்டது மார்க்கெட் சைக்காலஜி. முக்கியமாக அதுதான். மார்க்கெட் சைக்காலஜி, எப்படி உங்கள் க்ரீடை கண்ட்ரோல் பண்ணுறது, மார்க்கெட் ட்ராப் எப்படி நடக்கும். முக்கியமானது என்கிட்ட அடிக்கடி கேட்குறது என்ன தெரியுமா? ஒரே விஷயந்தான், சார் எனக்கு உங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஒன் சீக்ரெட் பிடிஎஸ்டி டெக்னிக்கும் அதோட செட்டப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ரைட்? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதி அதில் இருக்கிறது தான் இதில் இருக்கும். ஓகே. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் டெக்னிக்கும் நான் சொல்லித் தருவேன். ஆப்ஷன் பையிங் போச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ நான் சொல்லிட்டேன், பர்சனல் இண்டிகேட்டர் செட்டப்பும் சொல்லிட்டேன், ஸ்டாப் ஆப்ஷன் டெக்னிக்கும் சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் செயினோட அப்டேட்டட் வெர்ஷன் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செயினோட அப்டேட்டட் வெர்ஷனும் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஐடென்டிஃபிகேஷன் நான் சொல்லித் தருவேன். எப்படி மொமெண்டமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு. ரைட்? ஸோ ஸ்டே டியூன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடித்த உடனே ஃபைனலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட்காக நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ எதாவது கற்றுக்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை எனக்கு இதில் கெரியர் வேணான்னா ஆரம்பத்திலே ஸ்கிப் பண்ணிடுங்க. ரைட்? ஸோ கண்டிப்பாக கோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபீன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ரைட்? ஸோ நல்லா திரும்ப சொல்கிறேன், இது ஒரு கோர்ஸ் பண்டில். எல்லா டாப்பிக்கும் இதில் கவர் ஆகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். உங்களோட பிரெயினை யூஸே பண்ணக்கூடாது. சொன்னதை மட்டும் செஞ்சாலே போதும். யோசிக்காமல் உங்கள் ப்ராஃபிட் உங்கள் கையில் இருக்கும். ஓகே, நீங்கள் என்னோடய கிளாஸஸை பார்க்குறீங்க, என்னோடய அப்டேட்டட் ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க. ரைட்? ஸோ இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் கோர்ஸ். டெடிகேஷன், எஃபர்ட் எல்லாமே வேணும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் ஒரு 10 நாள் தான், வெறும் 10 நாள், 10 டேஸ். நான் உங்களோட 10 டேஸ் உங்கள் ஜாயினில் இருப்பேன். ஓகேவா? ரைட்? ஸோ எதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு உங்களுக்குன்னு தனியாக நான் கிளாஸ் எடுக்க முடியாது. செஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபைனலாக டவுட் செஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? டவுட் செஷன்ஸில் அந்த கிளாஸஸை நான் எடுப்பேன். ஓகே, எதாவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செஷனில் எடுப்பேன். தயவு செஞ்சுட்டு ரெக்கார்டிங்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, நான் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நீங்களும் ரெக்கார்டிங் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோவும் 3 மணி நேரம், சப்போஸ் 2 ஹவர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா அது 2.5 ஹவர்ஸ் போகும். நீங்கள் எத்தனை 10 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹையர் டேட்டா தேவைப்படும், ஹையர் ஜிபி தேவைப்படும். ஸோ அதிகமாகலாம் மூளை யூஸ் பண்ணாதீங்க. ரெக்கார்டிங் கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கா என்கிட்ட லைவில் வாங்க, லைவில் கேட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம். யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கைண்ட் ஆஃப் டவுட், எனி கைண்ட். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஐ ட்ரை டு ஆன்சர். 99.9% உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுவேன். ஐ ஹாவ் தட், அது ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் வித் திஸ் ஆப்ஷன் பையிங் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ டோட்டல் சீட் நான் பிளான் பண்ணி ஒன்லி 30 தான். ஒன்லி 30. ஆல்ரெடி என்னோட 70 கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் இன்னும் 30 ரீச் பண்ணேன்னா என்னோட 100 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக்கியிருப்பேன். ஸோ 70ல் ரிமைனிங் இஸ் ஒன்லி 30 இஸ் தேர். 100ல் ரிமைனிங் இஸ் 30 இஸ் தேர். ஸோ லாங்குவேஜ் ஒன்லி தமிழில் தான் இருக்கும். என்கிட்ட ஹிந்தியில் சொல்லுவீங்களா, இங்கிலீஷில் சொல்லுவீங்களா, கன்னடா, தெலுங்குலாம் கிடையாது. ஒன்லி இன் தமிழ். ஓகே, ப்ளீஸ் மெயின்டைன் அ நோட். ஓகே, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 டேஸ் நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணுறது மேபி அந்த டைரியில் ஒரு 50% டைரியாக காலி ஆயிரும். ஓகே, ஸோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஹூஎவர் வாண்ட்ஸ் டு ஜாயின். ஸோ கோர்ஸ் ஃபீஸ் இஸ் 27,999. 27,999. உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் ஒரு கோர்ஸ் 25 இருந்தது, 20ல் இருந்தது,
27,999 நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ கோர்ஸ் இவ்வளோ ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். நீங்கள் இவ்வளோ பே பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட்லி 1 or 2 ட்ரேடில் உங்களுக்கு நீங்கள் எடுத்துருவீங்க. அந்த நம்பிக்கையோடு வாங்க. அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ டாபிக்ஸை நான் கவர் பண்ணுறேன். இட் இஸ் அ வாஸ்ட் சிலபஸ். இட் இஸ் அ வெரி வெரி வாஸ்ட் சிலபஸ். ஒரு இதுலேயும் ப்ரூஃபோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்களாக கான்ஃபிடென்ஸ் வர அளவுக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளையும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு வந்து நான் கொண்டு வந்து விடுறது தான் என்னோட ஒரே நோக்கம். ரைட்? சும்மா இங்கே ஒரு வீடியோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வீடியோ ரெக்கார்டிங்லாம் போட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓட விட்டு உங்களெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைரக்ட் இன்ட்ராக்ஷன். கிளாஸ் நடக்கும், நீங்கள் என்னை கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். ஸோ தட் எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, கோர்ஸ் ஃபீஸ் பார்க்க போனால் இதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. சொல்லப்போனால் அதாவது இவ்வளோ பணன்றதை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கோர்ஸை நான் வெறும் 27,999 ஒரு சோஷியல் காஸ்ட் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் மை ஃபைனல். தயவு செஞ்சு பார்கெனிங்லாம் கேட்காதீங்க. பிகாஸ் ஐ எம் நாட் இன் தட் மூட். ரைட்? புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஆர் ட்ரேடர், ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அண்ட் திங்க் ப்ரொஃபஷனல். ஓகே, ஸோ கோர்ஸ் ஃபீஸ் சொல்லிட்டேன், 27,999, 30 சீட்ஸ் தமிழில் தான் இருக்கும். டேட் வந்து 9 ஆகஸ்ட்லேருந்து 18 ஆகஸ்ட் இந்த டேட். ஓகே, 9 to 18 ஆகஸ்ட். உடனே கேட்பீங்க, சார் 9 to 18 ஆகஸ்ட் ஏன் சார் இப்போவே ஜூனில் போடுறீங்க? பிகாஸ் சில பேருக்கு வந்து இந்த அமௌண்ட்டு கூட இல்லாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, இந்த அமௌண்ட் கூட இல்லாமல் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் சப்போஸ் யாரோ ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மந்த்து கூட சேலரியில் அவங்க கமிட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா, ஸோ இந்த மந்த்து சேலரியிலையும் ஒரு அமௌண்ட் ஒரு 50% நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த மந்த்லேயும் ஒரு 50% எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இது ரெண்டும் சேர்த்து யூ கேன் ஜாயின். ஓகே, ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியும் இல்லையா, நான் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் என்னோட லெவல்ஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த 2 மந்த்ஸில் நான் டெய்லி தான் லெவல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த 2 மந்த்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஹார்ட்லி தைரியமாக நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே ஹார்ட்லி இட் வில் டேக் ஒன்லி 5 to 7 days. சீரியஸாக எடுத்தீங்கன்னா. ஓகே, 5 to 7 days. இல்லை நான் கொஞ்சம் வந்து என் கேபிட்டல் இல்லை சார், 5 to 7 டேஸில் என் கேபிட்டல் வச்சு இந்த அமௌண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நோ ப்ராப்ளம், மேக்ஸிமம் 15 to 20 days. ஸோ 15 to 20 days நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், திஸ் கோர்ஸ் இஸ் என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு ரேட் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம ப்ரொஃபஷனல் குரூப்ஸில் நம்ம டெலகிராமில் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டெய்லி தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட். இன்ன வரைக்கும் அவங்களோட இது க்ரீனில் தான் இருக்குது. போர்ட்ஃபோலியோஸ் அக்யூரசி, ஹைட் ஆஃப் த அக்யூரசி நீங்களே பார்க்குறீங்க இன் மை சேனல். ஓகே, அப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அக்யூரசியோடு அவங்க ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ஜஸ்ட் திங்க் ஆஃப். அண்டர்ஸ்டுட்? ஸோ டைமிங் பாருங்கள், முக்கியமான விஷயம். ஸோ டைமிங் வந்து ஈவினிங் 8 o'clockலேருந்து 9 o'clockன்றத, ஆனால் பட் 9:30ன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி 1.5 hours, மேபி இது 2 hours கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். திரும்ப சொல்லிட்டேன் முதல்ல, மேபி இது 2 hours கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். அதாவது 8 to 10 PM, 8லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் என்னோட ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகே, சப்போஸ் என்ன சிலபஸ் முடிக்க முடியலன்னா சண்டே செஷன் கூட கண்டக்ட் பண்ணுவேன். சிலபஸ் முடிக்கலைன்னா டிபெண்ட் அப்பான் த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இல்லை எனக்கு வந்து சண்டே ஒரு நாள் தான் சார் இருக்குது, எனக்கு அங்கேயும் கமிட்மெண்ட் இருக்குன்னா வில் சேஞ்ச் இட். ஓகே, நம்ம சண்டே எடுக்க மாட்டோம், வில் சேஞ்ச் இட் ஆன் சம் அதர் டே. ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம். ஸோ டோன்ட் வரி. ஸோ இதில் 3 விஷயம் நல்லா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட், இந்த டேட் அண்ட் டைம். ஓகே, ஸோ 8 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் டெய்லி. ஸோ டோட்டல் 10 daysனால்
ஓகே 10 டேஸ்னா 2 into 10 20 ஹவர்ஸ் உங்கள் செஷன்ஸ் இருக்கும். உங்கள் செஷன் 20 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 ஹவர்ஸில் ஒரு செகண்டும் இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன், ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நிமிஷம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் ஒரு செகண்டு தேர்டு செஷன் 2 இல்லை 3ஆம் நாள் வரும்போதே உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸ்ட்ரைட்டாக 100 ஸ்பீடில் போயிடுவீங்க. நீங்கள் 100% உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். வித் லைவ் ப்ரூஃபோட நான் காட்டுவேன். ஓகே ரைட். ஸோ ஃபாலோட் பை நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். திரும்ப சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மட்டும் ஒன்லி ப்ரொஃபஷனலாக நான் கண்டினியூ பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு 100% கேரண்டி இல்லை, 100% நான் 200% கேரண்டி கொடுக்குறேன். இட் இஸ் ஹைலி வர்த்தபிள். ஹைலி வர்த்தபிள்னா யூ கான்ட் ஈவன் இமேஜின். தெர் ஆர் ஸோ வாஸ்ட் சிலபஸ். எல்லா சிலபஸும் நான் இதில் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா முக்கியமாக என்னோடய சீக்ரெட்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியோட என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், ஓகே, ஸோ எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். பீயிங் உங்களை ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஆக்குவேன், இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் டே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் டே இஸ் 5 August 24. 5th August 24 8 மணி. இதுதான் லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். இந்த நம்பர் 9916330358 மிஸ் கீர்த்தி ஸ்ரீ, நம்ம ஸ்டாஃப், ஓகே, நம்மளோட ஸ்டாஃப், இவங்களுக்கு நீங்கள் இந்த நம்பரில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம் எது மூலமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணிவிட்டு இதே நம்பரில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு, பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 30க்கு மேலே ஒரு ஆள் கூட நான் எடுக்க மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, லாஸ்ட் நாள் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ திரும்ப சொல்கிறோம், 30ன்னா 30 தான், அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து சார் ப்ளீஸ் சார் ரிக்வஸ்ட் சார் அப்படின்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு அது கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இல்லை சார் என்கிட்ட இருக்குன்னா ஸோ 90% நீங்கள் பே பண்ணுங்கள். ரிமைனிங் 10% வந்து நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 5th Augustக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். தட்ஸ் ஆல். நான் ஒன்றும் சொல்லலை. ரைட். ஸோ திரும்ப அதே தான். சீட் ஃபுல்லாச்சுன்னா queries என்கிட்ட கேட்காதீங்க. ஓகே, அதுக்கப்புறமும் நீங்கள் இல்லை நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். திரும்ப சொல்லிடுறேன், உங்கள் அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணுவேன். பிகாஸ் திரும்ப சொல்லிட்டேன், டேக் திஸ் அஸ் அ சீரியஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் அஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். பிகாஸ் என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஈவன் 57 இயர்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, 62 இயர்ஸும் இருக்காங்க. ஓகே, who are making daily profit, daily green. Okay, daily green. They know the box theory, they know the FIDA secret, institutional secrets எல்லாமே. நான் அவங்க ஆப்ஷன் செயினை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, என்ன ஆகுது ஏதாகுதுன்னு எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் போடுறேன், நான் ஒரு லெவல்ஸ் தான் கொடுக்குறேன், ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் தான் போடுறேன். ஸோ இதை வச்சு மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு கால் போட்டு தரேன். எவ்வளோ ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, வெரி ஈஸியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வில் பி டீச்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். யூ கேனாட் ஈவன் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க, ஐ கேனாட் ஹெல்ப் யூ பிகாஸ் இட் இஸ் மை லாஸ்ட் கோர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதே நம்பர் தான் 9916330358 மிஸ் கீர்த்தி ஸ்ரீ. இவங்களுக்கு நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இதே வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிடுங்க. அனுப்புனா மட்டும்தான் உங்கள் சீட் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க இல்லை அனுப்ப மாட்டுறீங்க, ஸோ யூ கேனாட் ஏபிள் டு கன்ஃபார்ம் யுவர் சீட்ஸ்.
So thank you once again. So have a good day. I hope to see you in our world of trading, and congratulations once again for starting your career with your professor. Okay, and welcome to the family of dark heaven. ஸோ ஒன்ஸ் அகைன் பபாய். நீங்கள் கேட்ட கோர்ஸோட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், இட்ஸ் அப் டு யூ. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஜாயின், தென் ஆல்சோ எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் வெரி வெல் டேக் ட்ரேட் by seeing my videos regularly. Okay, so thank you, bye bye, and see you soon.